இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இன்ஸ்டா போகணும், மெசேஜ் வருது, சவுண்டை கேட்டாலே இன்ஸ்டாக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ்லாம் மெசேஜே இருக்காது, ஆனாலும் சும்மா நினச்சிட்டு இன்ஸ்டாக்குள்ளே போய் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு பெட்டர் பிளான். நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கலாம், எவ்வளோ பேரோடத வேணால் கேட்கலாம், சக்ஸஸ் ஸ்டோரி எவ்வளோ பேரோடத வேணால் கேட்கலாம். ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நாளோ 2 நாளோ தான் அந்த மோட்டிவேஷன் உங்கள் மைண்டில் இருக்கும். எடுத்த உடனே எல்லாருமே 8 hours 10 hours 9 hours சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இது ப்ராப்பரான பிளானிங் இல்லாதது தான் நீங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாலும் சரி, இந்த டாபிக் இந்த ஒரு கொஷின் வந்து காமனாக நிறைய இடத்துல வந்து கேட்கப்படுது. நிறைய டிஎம் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க. நான் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ நான் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நான் வந்து நிறைய படிக்கணும், சிலபஸ் இவ்வளோ இருக்குது, நான் அதை ஃபினிஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியுது, ஆனாலுமே என்னால் வந்து அதை ஃபினிஷ் பண்ண முடியாமல் நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற கொஷின் வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் கேட்குறீங்க. டிஎம்லேயும் நிறைய பேரோட கொஷினாக இருந்தது. ஸோ இதுக்கு ஒரு வீடியோ போட்டு இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் எப்படிலாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரீசன் என்ன, நம்ம என்ன பண்ணால் அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரொடக்டிவாக டைமை யூஸ் பண்ணி நம்ம சிலபஸை கவர் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுலையும் நம்ம எப்படி நம்மளோட டைமை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட் ஆர் உங்களை கூட இருக்கவங்க யாராவது வந்து எக்ஸாம் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க, இல்லை இனிமேல் தான் படிக்க போகிறாங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், எப்படி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் படிக்கணும், எப்படி ப்ரொடக்டிவாக டைமை யூஸ் பண்ணணும், எப்படிலாம் சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேரோட கொஷின். இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நான் எழுதணும் அப்படின்னா நான் அதுக்கான சிலபஸை கவர் பண்ணணும், அதுக்கு நான் நிறைய படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் அதை நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம அதை ஏன் இதை தான் படிக்கணும், இதை படித்தாதான் என்னால் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சும் நான் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்ப்போம். என்ன பண்ணால் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறது அப்படின்றதையுமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெட்டரான பிளானிங் இல்லாதது தான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம். பெட்டர் பிளானிங்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கிறீங்கனாலும் ஓகே, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, எந்த எக்ஸாம் படித்தாலுமே அந்த எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸை வந்து ஒரு ப்ராப்பராக எழுதி வச்சு அதை வந்து இந்த சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ மந்த் எடுக்கும், அந்த மந்த் இப்போ ஒரு 4 month நான் சிலபஸ் கவர் பண்ண எடுக்குதுன்னா நான் ஃபர்ஸ்ட் மந்த் என்னென்ன டாபிக்ஸ்லாம் முடிக்கணும், அந்த ஒரு மாதத்துக்கான பிளான் என்னன்னு ஃபஸ்ட்டு போடணும். அந்த ஒரு பிளானை வந்து வீக்லி வைஸாக பிரிச்சுக்கணும். இப்போ ஒரு மாதத்துக்கு இவ்வளோலாம் நான் கவர் பண்ண போகிறேன், இந்த டாபிக்ஸ் ஃபினிஷ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பெட்டர் பிளானிங்கே இல்லாமல் நானும் ஜஸ்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறேன், இது எனக்கு சிலபஸ் தெரியும் நானும் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், ஒரு பிளாங்காக ஒரு கிளியரான ஒரு பிளானிங், ஒரு ஐடியா இல்லாமல் அதுக்குள்ளே என்டர் ஆகும்போது டெஃபினட்டாக நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, முதல்ல ஒரு பிளான் போடணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு நோட்டை மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு பிளான் போடுங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ தான் என்டர் ஆகுறீங்க எக்ஸாம் படிக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன நோட் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு இப்போ ஒருத்தவங்களோட கேப்பபிலிட்டியும் டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து ஒரு சிலபஸை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 4 month எடுக்குதுன்னா எல்லாருக்குமே அப்படி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேர் 2 மாதத்துலேயே 3 மாதத்துலேயே கூட முடிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி நிறைய சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கிற ஒரு நாலேஜபிள் பர்சனாக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லேட்டாக லேர்ன் பண்ணுறவங்கள கூட இருக்கலாம், அவங்களுக்கு 6 month 8 month கூட ஆகலாம். அது ஒருத்தவங்களோட கேப்பபிலிட்டி பொறுத்தது. ஃபர்ஸ்ட் உங்களோட கேப்பபிலிட்டி என்ன, என்னால் சிலபஸ் எவ்வளோ மந்த்குள்ளே முடிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஒரு சிலபஸ், இப்போ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பின்னு ஒரு சிலபஸ் இருக்குன்னா, இப்போ ரயில்வேக்கான சிலபஸை நான் 4 மாதத்தில் முடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் மந்த் நான் என்னெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும், 4 மாதத்தில் எல்லா சிலபஸும் முடிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் நான் என்ன சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு டாபிக்ஸ் போட்டு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் மந்த்னு போட்டு இப்போ மேக்ஸில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறேன், ஜிகேல என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறேன், ரீசனிங்கில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் போடுங்க. நெக்ஸ்ட் அந்த மந்த்லி டைம் டேபிளை வீக்லி டைம் டேபிளாக மாற்றணும். இப்போ மந்த்லி அப்படிங்கிற போது ஒரு நிறைய டாபிக்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்களா, அதை வீக் வைஸாக பிரிச்சுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் என்ன படிக்க போகிறேன், செகண்ட் வீக் என்ன படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான டைம் டேபிள் நீங்கள் போடும்போது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஏனோ தானோன்னு இன்னைக்கு படித்ததை நாளைக்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ரிவைஸே பண்ணாமல் போகிறதுக்கும் ஒரு ப்ராப்பரான பிளானிங். ஓகே, இன்னைக்கு ஒரு 2 hours நான் பாலிட்டி படிக்க ஸ்பெண்ட் பண்ணுறேன்,
ஒரு நாளைக்கு அதை ரிவிஷன் பண்ணுறேன், அகைன் புதுசாக ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு கிளியரான ஐடியா இருக்கும்போது நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக தெரியும், ஓகே எனக்கு இன்னைக்கு ஒரு பிளான் இருக்குது, நான் அதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வரதுக்கான ஒரு நீங்கள் பெட்டரான பிளான் பண்ணும்போது டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீக்லி டைம் டேபிள் போட்டிங்க இல்லையா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரிடே நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ டெய்லி டைம் டேபிள், அந்த வீக்லி டைம் டேபிளில் டெய்லி பிரிப்பீங்கல்ல, இன்னைக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு 6 or 8 hour வந்து டைம் டேபிள் போட்டிருக்கீங்கன்னா அந்த ஒரு 6 or 8 hour டைம் டேபிளை நீங்கள் அன்னைக்கு ஃபாலோ பண்ணீங்களா அப்படிங்கிறத தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி வச்சுப்பீங்களா, ஒரு நோட்டு போட சொன்னால டைம் டேபிள்னு, அந்த நோட்டில் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு 6 hourக்கு இந்த டாபிக் படிக்கிறேன்னு பிளான் போட்டிருந்தேன், அதை நான் முடிச்சேனா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் எடுத்து பார்க்கணும். இன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், நான் பிளான் பண்ணதெல்லாம் இன்னைக்கு நான் முடிச்சிருக்கேன்னா, ஒருவேளை முடிக்கல அப்படின்னா இதை வந்து வேற நாளுக்கு அந்த பிளானை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம 1 week அப்படின்னா ப்ராப்பராக ஒரு நாளைக்கும் அது ஆக்குப்பை ஆகுற மாதிரி தான் டைம் டேபிள் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்டே ஒரு விஷயத்த மிஸ் பண்ணும்போது அதை வேற ஒரு நாளில் நம்ம அதை ஃபினிஷ் பண்ணணும் இல்லையா, என்னென்ன டாபிக் நான் முடிச்சிருக்கேன், எதை வந்து நான் முடிக்கல. ஒருவேளை நீங்கள் 6 hours பிளான் பண்ணி 6 hours முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுங்க. ஏதோ ஒரு உங்களை நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நோட் எழுதுங்க அந்த இடத்துல. இப்போ நீங்கள் இப்போ மண்டேக்கான டைம் டேபிள்னு போட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு டாபிக் எழுதிருப்பீங்க. அந்த நைட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு எல்லாமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத, ஒருவேளை நீங்கள் 6 hours முடிச்சிருந்தீங்கன்னா உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணுற மாதிரி, சூப்பர் இன்னைக்கு நல்லா முடிச்சிருக்க, இதே மாதிரி கீப் கோயிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்ட்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. ஏன்னா அது உங்களுக்கே கொஞ்சம் என்கரேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒருவேளை அந்த 6 hours டைம் டேபிள் போட்டு 4 hour தான் முடிச்சிருக்கீங்க, 2 hour முடிக்கல அப்படின்னா ஏன் முடிக்கல, நான் என்ன பண்ணிருந்தேன், அந்த 2 hours என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஒரு 2 hours படிக்க வேண்டியதை வேற ஒரு நாள் அந்த பிளான் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஒரு நோட் மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கிளியரான ஐடியா இருக்கும். ஓகே, நான் என்னென்னலாம் முடிச்சிருக்கேன், நான் என்னெல்லாம் முடிக்கல. இப்போ ஒரு வேளை நிறைய முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஆல்ரெடி உங்கள் மைண்ட் செட் ஆயிருக்கு, எனக்கு இவ்வளோ முடிக்க வேண்டியது இருக்குது, நான் டைம் வேஸ்ட் பண்ணால் என்னால் வந்து இதை முடிக்க முடியாது, நான் இவ்வளோ முடிச்சாதான் என்னால் வந்து சிலபஸே கவர் பண்ண முடியும், அப்போ தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வருவீங்க. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெட்டரான பிளானிங், முதல்ல மந்த்லி என்ன படிக்கணும், அதுக்கப்புறம் வீக்லியே மாற்றுங்க, அப்புறம் எவ்ரி டே என்னென்ன டைம் டேபிள் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான பிளானிங்கோட நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதை நீங்கள் குறைக்கலாம். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் திங். நீங்கள் வந்து ப்ராப்பரான பிளானிங் இல்லாதது தான் நீங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, எடுத்த உடனே அச்சீவபிளான கோல் வைக்காம, இப்போ நான் இப்போ தான் பிகினர், காலேஜ் முடிக்கிறேன், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரேன் அப்படின்னா எடுத்த உடனே எல்லாருமே 8 hours 10 hours 9 hours சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லாம் வந்து 8 hours 6 hoursலாம் படிச்சிருக்க மாட்டோம். கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரும்போது தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ஃபேஸே பண்ணியிருப்போம். இப்படிங்கும் போது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்த உடனே வந்து நான் 8 hours படிக்கிறேன் 9 hours படிக்கிறேன்னு பிளானிங்கை மட்டும் அவ்வளோ பெருசாக அச்சீவபிள் இல்லாத கோல்ஸை வந்து செட் பண்ணிடுறது தான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம். இப்போ நிறைய பேர் நோட் பண்ணியிருப்போம், இப்போ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகே எனக்கு இதெல்லாம் சிலபஸ் நான் நாளைக்கு ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு பிளாங்காக எந்த ஒரு பிளானும் இல்லாமல் நான் ஒரு 8 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் நினச்சிருவீங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பிளானை மட்டும் 8 hours போட்டோன்றதே மறந்துட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் பாட்டில் ரெகுலராக உங்களோட எவ்வளோ நாள் என்ன பிளான் பண்ணி என்ன வேலை செஞ்சுருந்தீங்களோ அதே பண்ணுவீங்க. நிறைய ஃபோன் யூஸ் பண்ணுறது, உங்களோட லைஃப்பில் எந்த சேஞ்சஸுமே நடந்திருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ எடுத்த உடனே இப்போ நான் 8 hours 9 hours அப்படின்னு பெரிய கோலாக வைக்காம, இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அச்சீவ் பண்ண முடிகிற மாதிரியான கோல்ஸ் வைக்கணும். ஒரு 3 hours 4 hours அந்த மாதிரி நீங்கள் படிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வரதுன்றது எடுத்தோடனே 8 hours 9 hoursலாம் யாராலையும் படிக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டு அவங்க பிகினிங்கில் நானுமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 hours 2 hours தான் ஒரு நாளைக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 1 week வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக்கும் ஒரு 1 hour வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் என்னோட டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். யாராலையும் எடுத்த உடனே 8 hoursலாம் படிக்க முடியாது. அப்படியே படிக்கணும்னு நீங்கள் முன் வந்தாலும் அது உங்களால் ஒரு 1 week கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் போயிடுச்சுன்னா உங்களால் அந்த 8 hours கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் டிசிப்ளினை கொண்டு வரணும். டிசிப்ளின்றது என்னன்னா எவ்ரிடே ஒரு 2 hours கொடுத்து உங்களை நீங்களே அதுக்கு அந்த ஒரு வேலைக்கு டிசிப்ளினாக மாற்ற வைக்கணும் உங்களை. அதுக்கப்புறமா நீங்கள் டைம் அதிகப்படுத்திட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் பெட்டர் பிளானிங் இல்லாதது தான் காரணம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னாங்க இல்லையா. செகண்ட் ரீசன் நிறைய பிளான் பண்ணுறது. 8 hours 9 hoursன்னு உங்களால் முடியாத அளவுக்கு பிளான் பண்ணிடுறது. இப்போ என்னோட கேப்பபிலிட்டி வந்து நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் அப்படின்னா என்னால் வந்து ஒரு டாப்பிக்கை 3 days எடுத்துக்குவேன் 2 days எடுத்துப்பேன் அப்படின்னா
அதை நான் ஒரே நாளே முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் பிளான் போட்டு வைக்கிறது தான் மெயின் ரீசன் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ அச்சீவபிளான கோலாக நீங்கள் செட் பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு தெரியும், ஓகே இன்னைக்கு நான் கம்மியாக செட் பண்ணியிருக்கேன், இதனால் முடிக்க முடியும் அப்படின்ற உங்கள் மைண்ட் உங்ககிட்ட சொல்லும். அதனால உங்களால் அந்த டேக்குள்ளவே நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ அதை முடிக்கவும் முடியும், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். ஓகே நான் 3 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அதை பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். ஓகே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்மளாலையும் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணுறதுக்கு நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டே அப்போ தான் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி அச்சீவபிளான கோலை செட் பண்ணலாம். எடுத்த உடனே 4 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் போகாமல் ஒரு 2 hours 3 hours அப்படியே படிப்படியாக அதிகம் பண்ணிகிட்டே போங்க. உங்களால் அச்சீவ் பண்ண முடிகிற மாதிரியான கோல்ஸை செட் பண்ணுங்கள். சின்ன சின்ன கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிகிட்டே போங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 8 hours 9 hours அந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று பெட்டர் பிளானிங் இல்லாத சொன்னேன். இன்னொன்று அச்சீவபிள் கோல் வைக்காமல் நிறைய நம்மளால முடியாத அளவுக்கு பிளானிங்கை வந்து பண்ணிடுறது. அந்த எண்டில் நம்ம என்ன நடக்கும், இப்போ நாளைக்கு வந்து நான் 8 hours படிக்கிறேன்னு வந்து பொதுவாக நான் இது வரைக்கும் 8 hours படித்ததே இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு 8 hours படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிளானை மட்டும் போட்டேன். ஆனால் அடுத்த நாள் என்னால் ஒரு 2 hours தான் படிக்க முடியுது, மீதி 6 hours நான் படிக்கவே இல்லை. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும். சரி நான் 8 hours படிக்கணும்னு பிளான் பண்ணனேன், ஆனால் என்னால் 2 hours தான் படிக்க முடிஞ்சிருக்கு. அப்போ நம்மளால முடியாதா, நம்மளால கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதா, நம்மளால 8 hours பிளான் பண்ணோம், ஒரு 6 மணி நேரம் கூட நம்மளால படிக்க முடியல, நம்ம எங்கே கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு வரும். இதுக்கெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த ரிக்ரெட்டு இந்த கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்களெல்லாம் அச்சீவபிளான கோல்ஸை முதல்ல செட் பண்ணுங்கள். குட்டி குட்டியாக ஸ்டெப் எடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் பெரிய ஸ்டெப்புக்கு போகலாம். பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதை குறைக்க முடியும். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல, உண்மையாகவே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு கோல் செட் பண்ணும்போது தான், எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, நான் அதை அச்சீவ் பண்ணணும்னா நான் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சோஷியல் மீடியா அவ்வளோ யூஸ் பண்ணாமல் டைமை நான் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியும். எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த கோல் உங்களோட மைண்டில் அந்த ஒரு கோலை செட் பண்ணும். ஃபஸ்ட்டு இதுதான் என்னோட கோல், இப்போதைக்கு என்னோட கோல் மட்டும் தான் எனக்கு தெரியுது, மற்ற எதுவுமே எனக்கு அவ்வளோவா தெரியல, நான் அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்து தவிர்க்க முடியும். என்னதான் நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கேட்கலாம், எப்படி வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறது, இதெல்லாம் வந்து நான் பிளானிங் தான், நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை பார்த்தாலே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக இருந்துடலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஒரு 50% தான். மீதி 50% என்ன பண்ணலாம்னா, உங்களுக்குன்னு இருக்க அந்த கோலில் இருக்க ஒரு ஆர்வம் தான். உங்களோட கோல் எந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் நினச்சிருக்கீங்க, அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் ஃபுல் தயாராக இருக்கேன், என்னை நானே சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அதுக்காக படிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோலோட அந்த ஆழமாக நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அது மட்டும்தான் உங்களை வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களை புஷ் பண்ணும். நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கலாம், எவ்வளோ பேரோடதை வேணால் கேட்கலாம், சக்ஸஸ் ஸ்டோரி எவ்வளோ பேரோடதை வேணால் கேட்கலாம். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த மோட்டிவேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நாளோ 2 நாளோ தான் அந்த மோட்டிவேஷன் உங்கள் மைண்டில் இருக்கும். ஆனால் அது ஒரு கண்டினியூவாக இப்போ எக்ஸாம் படிக்கிறதுங்கிறது ஒரு 1 year ஆகும் இல்லையா, அந்த 1 yearக்கும் அந்த மோட்டிவேஷனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமானா டெஃபினட்டாக கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 1 day வந்து நீங்கள் மோட்டிவேஷனாக இருப்பீங்க. ஆஃப்டர் 1 day யூஸ்வலாக எப்பவுமே இருக்க மாதிரி அஸ் யூஷுவல் மாறி இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா, உங்களோட கோல் மேலே உங்களுக்கு இருக்க ஒரு ஆர்வத்தை மட்டும்தான் உங்களை நீங்களே புஷ் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பாதையை நோக்கி போக முடியும். அதனால் இந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறதுக்கு இப்போ இந்த பிளானிங்லாம் ஒரு 50%னா மீதி ஒரு 50% உங்களோட கோல் மேலே இருக்க உங்களுக்குன்னு ஒரு ஆர்வம் தான் உங்களை அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ணுறேன், படிக்கணும்னு எனக்கு தெரியுது, ஆனாலும் நான் வந்து என்னையே அறியாமல் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன், டைமை வேஸ்ட் பண்ணுறேன், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து என்னால் படிக்கவே முடியல, அதுக்கெலாம் என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இன்ஃபர்மேட்டிவான எக்ஸாம் டிப்ஸு, ஸ்ட்ராட்டஜி, இல்லைனா வந்து மோட்டிவேஷனான ஒரு லைஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன வீடியோலாம் வந்து என்னோட சேனலில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.